என்னுடைய நேரத்தையும் என் அன்பு தம்பி எடுத்துக்கொண்டு பேசியதால் எனக்கு பின்னால் வரும் அன்பு சகோதரர் எஸ்ஆர் பாண்டியன் என்பவர் பேசவிருப்பதால் முடிந்தளவு என்னுடைய நேரத்தை சுருக்கி அவருக்கு அளிக்க முயற்சி செய்கிறேன். முயற்சி தான் செய்கிறேன், உத்தரவாதம்லாம் தரல. தமிழர்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கென்று ஒரு மேடைக்கு வரும்பொழுது இந்த மேடையிலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் தமிழர் நிலத்திலே தமிழர்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்று தெரிந்துதான் இந்த மேடைக்கு வந்தோம். ஆனால் இந்த மேடைக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று இப்பொழுதுதான் அன்பு மூத்தவர் அவர்கள் சொன்னார். சிக்கல் தமிழனோடு ஒட்டி பிறந்தது. எதில் இல்லை இங்கு சிக்கல் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழர்களுக்கு நாள்தோறும் சிக்கல், தமிழ் மொழிக்கு நாள்தோறும் சிக்கல், தமிழர் இனத்திற்கு நாள்தோறும் சிக்கல். அன்பிற்கினிய மூத்தவர் பீமா பாண்டியன் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பை, 5ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வினுடைய தலைப்பை தமிழர் இன ஒற்றுமை என்று போட்டிருந்தார். கோவிலே என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், ஏன் தமிழினத்திற்குள் ஒற்றுமை இல்லையா என்று கேட்டார். இப்பொழுது என்ன திடீரென்று நீங்கள் ஒற்றுமை என்று மாநாடு நடத்துகிறீர்களே, தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லையா என்று கேட்டார். தமிழர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். தமிழர்கள் என்றுமே தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்ட வரலாறுகள் கிடையாது என்பதுதான் உண்மை. நானும் அவரிடத்திலே உண்மைதான் என்று சொன்னேன். ஆனால் தமிழர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்நிய தேசத்திலே இருந்து ஆரிய படைகள் வந்தது என்று சொன்னார்கள். ஆரிய படைகள் வரும் பொழுது கூட அந்நிய தேசத்திலே இருந்து இந்த மண்ணிலே வந்து அவர்கள் கோலாய்ச்சும் போது கூட எங்கள் ராஜராஜ சோழன் தெற்காசியாவையே கட்டிய ஆண்டான். தமிழினத்தின் வீழ்ச்சி என்பது எந்த இடத்திலும் இல்லை. அப்படி என்றால் இந்த வீழ்ச்சி எந்த இடத்தில் தொடங்கியது என்று நீங்கள் பார்த்தால், ஆரியர்கள் மட்டும் தமிழர்களை வன்மத்தோடு ஆட்சி செய்ய நினைக்கும் பொழுது எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் தமிழர்களை தமிழர்கள் என்று உணர விடாமல் ஆரியத்தினுடைய நவீன வடிவமாக என்று திராவிடம் தங்கள் கருத்தியலை உள்நுழைக்க வந்ததோ அப்பொழுதுதான் தமிழர் இனத்திற்குள்ளான ஒற்றுமை சிதைந்து போனது என்பதுதான் உண்மை. நல்லா யோசிக்கணும். ஆரியமும் திராவிடமும் வேறு கிடையாது. ஆரியமும் திராவிடமும் வேறு கிடையாது. பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்றான் வள்ளுவன். பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் சமமாக கருதக்கூடியவர்கள் தமிழர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், இது மாதிரி சில திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து பன்றிக்கு பூணல் அறிவிக்கும் போராட்டம் என்று ஒன்றை அறிவித்தது. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பன்றிக்கு, ஆரிய பார்ப்பான்கள் போடக்கூடிய பூணலை பன்றிக்கு அணிவித்து அந்த பார்ப்பானர்களை இழிவுபடுத்துவேன் என்ற நோக்கத்தோடு இதை போடுவதாக சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஆரிய பார்ப்பான்களை இழிவுபடுத்தவில்லை, பன்றிகளை இழிவுபடுத்தி பேசினார்கள். உண்மையா இல்லையா? பன்னி என்பது மிருகங்களில் இருந்து ஏதோ வேறுபட்டது போலவும், பன்னி என்றால் அது அந்நியரை போலவும், பன்னி தமிழினத்திற்கு ஒவ்வாது போலவும், தமிழினத்தின் பல்வேறு குடிகள் பன்றி வளைத்து பிளப்பு நடத்துவதை எல்லாம் இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. இவன் 2 விஷயம் பன்னிக்கு பூணல் போட்டதில் செய்கிறான். ஒன்று, பன்னிக்கு பூணல் போட்டு பன்னியை இழிவுபடுத்த நினைக்கிறான். இல்லைன்னா பெரியாருடைய குலசாமிக்கு பூணலை போட்டு தன்னை ஆரியனாக்க முயற்சி பண்றான். பெரியாரினுடைய குலதெய்வம், தெலுங்கர்களுடைய குலதெய்வம், தங்களுடைய சின்னம் பன்றிக்கு பூணல் அணிவித்து தங்களையும் ஆரிய பார்ப்பான்களாக்க முயற்சி செய்தார்கள் என்பதுதான் உண்மை. யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. எந்த இடத்தில் தமிழர்கள் பிளவுபட்டு நின்றோம்? சொல்கிறார்களே, சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் அடித்துக் கொண்டார்கள், சேர சோழ பாண்டியர்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் தான் அந்நியர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்று. சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் சண்டையிட்டுக் கொண்டதற்கான ஏதாவது ஒரு கல்வெட்டு வரலாறுகள் இந்த மண்ணிலே இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். எது தமிழரின் ஒற்றுமை என்று நீங்கள் ஒருமுறை யோசித்து பாருங்கள். திராவிடர்கள் தமிழை திரித்து திராவிடம் திராவிடம் என்று சொல்வது தமிழர் ஒற்றுமையை வளர்த்து விடுமா என்று நீங்கள் ஒரு முறை பாருங்கள். இதோ இந்த இடத்துல இருக்கிறார்கள். என்னை தேவர் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னாரே, தேவரினத்தை சேர்ந்தவர் இருக்கிறார், தேவர் இனக்குழுவை சேர்ந்தவர் இருக்கிறார், மல்லர் இனக்குழுவை சேர்ந்தவர் இருக்கிறார், கோனார் இனக்குழுவை சேர்ந்தவர் இருக்கிறார், வெள்ளாளர்கள் இருக்கிறார்கள், கவுண்டர்கள் இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாதியினர் இதே மேடையிலே இருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமை. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பல்லர்களுக்கென்று ஒரு தனி கூட்டம், தேவர்களுக்கென்று ஒரு தனி கூட்டம்,
கல்லர்களுக்கு என்று ஒரு தனி கூட்டம், கோணர்களுக்கு என்று ஒரு தனி கூட்டம், அதற்காக ஒரு பொதுக்கூட்டம், அதற்காக ஒரு கட்சி என்று நடத்தி கொண்டிருக்காமல் ஒரே மேடையில் அத்தனை சாதிக்காரர்களையும் அமர்த்தி தமிழர்களுக்கான ஒரு கூட்டம் என்று உங்களால் நடத்த முடிகிறது என்று சொன்னார். இதுதான் தமிழர் ஒற்றுமைக்கான பொதுக்கூட்டம் என்பதிலே எல்லளவும் ஐயம் கிடையாது உறவுகளே. திராவிடம் என்பது ஒரு பிழைப்புவாதம். திராவிடம் என்பது ஒரு பிழைப்புவாதம். தமிழ் தேசியம் என்பதே உயிர்மைவாதம் என்பதை முதலிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன வேதனை தெரியுமா? தமிழ் இனத்திலே பிறந்து தற்குறிகளாக தெரியக்கூடியவர்கள் தற்பொழுது திராவிடத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழினத்திலே பிறந்து தற்குறிகளாக தெரியக்கூடியவர்கள் இதே சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்தவர் சுபவி, உங்களுக்கு நன்றாக தெரியும். சுப வீரபாண்டியாரை தெரியும். சுப வீரபாண்டியாரை மிஞ்சி கருத்தியலில் யாரும் அவரை வென்றுவிட முடியாது. அவ்வளவு வாத திறமை மிக்கவர். இதோ தமிழ்நாட்டினுடைய நகரத்தார் வகுப்பை சேர்ந்தவர், செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் தமிழ் என்றால் என்ன, தமிழர் இனம் என்றால் என்ன, தமிழ் மொழி என்றால் என்ன என்பதையெல்லாம் நன்கு கற்று தெளிந்து கொண்டு இல்லாத திராவிடத்திற்கு வால் பிடித்துக் கொண்டிருக்கிறாரே, இதை விட கேவலத்தை நீங்கள் என்னவென்று சொல்லும்? யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. திராவிடமும் ஆரியமும் கூட்டு கழுவாணித்தனமாக தமிழர்கள் மீது வன்மத்தை குறைக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் ஒரே ஒரு முறை நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், அத்துணை சாதிக்காரர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இதுதான் தமிழர்களுக்கான ஒற்றுமை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலே இவர்கள் பேசுவதை ஒருவேளை தாய் தமிழர் கட்சி ஒரு ஜாதிக்கான கட்சி என்று நீங்கள் பார்த்திருந்தால், இதோ இந்த இடத்திலே முழுமையாக இதை காணொளி எடுத்து பரப்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த காணொளியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தெம்மாங்கு பாடல் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒருமுறை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த தெம்மாங்கு பாடல் என்ற இந்த காணொளியை, இந்த வலைவலியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்ன சாதிக்காரர் என்று கேட்டு பாருங்கள். இதோ இந்த பல்லர் பேசுவதை, இதோ இந்த பறையர் பேசுவதை, இதோ இந்த கோணர் பேசுவதை, இதோ இந்த கவுண்டர் பேசுவதை, இதோ இந்த வன்னியர் பேசுவதை எல்லாம் தன்னுடைய சாதிக்கான ஒரு சேனல் என்று சொல்லி அவர்களை மடைமாற்றம் செய்யும் அளவிற்கு இன்றைக்கு வெறித்தனமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த வலைவலியிலே எங்கள் பேச்சுக்களை எல்லாம் போட்டு காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தமிழர் ஒற்றுமை உறவுகளே. இங்கே சொன்னார்களே, என் தம்பி சொன்னான், வஉசி பெயரை அங்கு வைத்தார்களா என்று கேட்டான். தென்னாட்டிலே திலகருக்கு திடல் இருக்கிறது. தென்னாட்டிலே திலகருக்கு திடல் இருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் இந்திரா காந்தியின் பெயரும் ராஜீவ் காந்தியின் பெயரும் இருக்கிறது. நேதாஜியின் பெயர் இருக்கிறது, காந்தியின் பெயர் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை கடந்து சென்றால் வடக்கிந்தியாவெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டாம். தமிழ்நாட்டிலே இருந்து சற்று சென்னையை தாண்டி நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் எந்த வஉசிக்கும் அங்கு இடமில்லை, எந்த அயோத்திதாச பண்டிதருக்கும் இடமில்லை, எந்த இமானுவேல் சேகரனாருக்கும், எந்த முத்துராமலிங்க தேவருக்கும் அங்கு துளி கூட இடமே கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு கொடுமை என்ன தெரியுமா? இதோ நானும் இந்த தென் மாவட்டத்துக்காரன் தான், இதே சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரன் தான், தேவகோட்டை தான் என்னுடைய சொந்த ஊர். வடநாட்டில் பட்டேல் என்றால் சாதி, வடநாட்டிலே பட்டேல் என்றால் சாதி, யாதவ் என்றால் சாதி, பட்டேல் என்றால் சாதி, யாதவ் என்றால் சாதி. அங்கு இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்கிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டிலே பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கொண்டால் ஐயோ ஐயோ என்று கத்துகிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளை. உண்மைதான், மோடி என்பது சாதி, பட்டேல் என்பது சாதி. இதை கடந்து நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். பண்டிதர் ஜவஹர்லால் நேருவிலே நேருவுக்கு பின்னால் சாதி அல்ல, நேருவுக்கு முன்னாலே சாதி. பண்டிதர் என்பதே அங்கு உள்ள ஒரு சாதிதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. இங்கே அன்பு சகோதரர் பீமா பாண்டியன் அவர்கள் அக்டோபர் 27 கிளம்பி மருது பாண்டியனுடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கிளம்பினார். அனைவரும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மருது பாண்டியர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அன்பு சகோதரர் பீமா பாண்டியன் அவர்கள் இங்கிருந்து செல்கிறார். மானாமதுரையிலே வழிமறிக்கப்படுகிறார். மானாமதுரையிலே வழிமறித்து மருது பாண்டியர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். இந்த மண்ணினுடைய மன்னர்களாக இருந்தவர்கள், இந்த மண்ணிலே ஜாதியை வேரோடு அறுத்தவர்கள், ஜாதி பாராமல் மக்களாட்சியை நடத்திய மருது பாண்டியர்களுக்கு இந்த இடத்திலே பீம பாண்டியன் அவர்கள் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய அரசியலை இந்த அரசும் இந்த காவல்துறையும் முன்னெடுக்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் மருது பாண்டியரும் பீமா பாண்டியனும் ஒரே ரத்தம் இல்லையா? மருது பாண்டியனும் பீமா பாண்டியனும் ஒரே ரத்தம் இல்லையா? நான் வேறு சாதி, பீமா பாண்டியன் வேறு சாதி. நானும் பீமா பாண்டியனும் ஒரே சாதி கிடையாது. 5 ஆண்டு தொடக்க நிகழ்விலே 2 ஆண்டு காலம் இதே தேவகோட்டையில் தான் இருந்தேன். இவரை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லை, என்னை பற்றி அவர் அறிந்து கொள்ளவில்லை. இன்று கொங்கு மண்டலத்துக்கு குடியேறி விட்டேன். இன்று நானும் பீமா பாண்டியன் அவர்களும் என் மூத்தவரும் நானும் நெருக்கமாக இருக்கிறோம் உறவுகளே. ஆனால் பீமா பாண்டியன் வேறு சாதி, நான் வேறு சாதி. பீமா பாண்டியனுடைய மகன் சுதன்
என்னை மாமா மாமா என்றுதான் அழைக்கிறான். மாமனுக்கும் மருமகனுக்குமான உறவை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் நாங்கள் தமிழர்கள் என்ற ஒற்றை காரணம் தான் தவிர வேறு எதுவுமே இந்த வண்டியில கிடையாது. வேற எந்த உறவும் கிடையாது. நான் என்ன சம்பந்தம் செய்து கொண்டேன் அந்த குடும்பத்தில்? என் அக்காலை கொடுத்திருக்கிறேனா, தங்கையை கொடுத்திருக்கிறேனா, அல்லது அக்கா தங்கையை நான் கட்டி இருக்கிறேனா? எங்களுக்குள்ளான உறவு என்னவென்று நீங்கள் பார்த்தால் தமிழர் என்ற அந்த ஓர்மை மட்டும்தான் ஒரே உணர்வாக எங்கள் ரத்தத்திலே கலந்து இருக்கிறது. அதனால் தான் பீமபாண்டியனும் என்னாலும் ஒரே மேடையிலே இருந்து எந்தவித அந்நிய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் திராவிட சூழ்ச்சிகளுக்கும் அடிபணியாமல் நாங்கள் தனித்து நின்று இந்த மண்ணிலே களமாட முடிகிறது. இந்த ஒற்றுமையைத்தான் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று இங்கே மூத்தவர் அவர்கள் விரும்பித்தான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். கூட்டம் நடக்கும் பொழுது சொன்னார்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் மாரடைப்பு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு. எனக்கு சத்தியமாக தெரியாது. பொதுக்கூட்டத்துக்கு வர்றதுக்கு நான் வர்றேன், என்னை முதல்ல வந்து வழி மறித்து என்னை அழைச்சிட்டு போய் விடுதியில் தங்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறவர் அவர் தான். ஆனால் இங்கே மேடைக்கு வரவும் தான் சொல்கிறாங்க, அவருக்கு இது மாதிரி மாரடைப்பு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கு, இரத்த குழாயில் அடைப்பு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய உழைப்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிய உழைப்பு பாருங்களேன். கீரனூர் முத்து என்றும் மொழி போராட்டத்திலே ஒரு தியாகி. கீரனூர் முத்து மொழி போராட்டத்தினுடைய வீரியம் கூடும் பொழுது தன்னுடைய உடலிலே துணியை சுற்றி கொண்டு மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு தீக்கி இரையாக்கி கொண்டு அந்த மண்ணிலே கருகி விழுகிறார். ஓடி வந்த அனைவரும் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனையிலே சென்று அந்த கீரனூர் முத்துவை போடுகிறார்கள். அந்த முத்து அவர்கள் மருத்துவமனையிலே கிடக்கும் பொழுது உடல் வெந்து உயிர் போகும் நிலை இருக்கும் பொழுது அவரிடத்தில் எல்லோரும் கதறி அழுகிறார்கள். தம்பி கொண்டு வந்து உனக்கு அண்ணன் பிள்ளை பிறந்திருக்கிறானடா பாரடா என்று சொன்னதற்கு தமிழ் செல்வன் என்று பெயர் வைக்கிறார். சாக போகும் கடைசி நொடி அனைவரையும் பக்கத்திலே அழைக்கிறார். மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் அருகிலே அழைக்கிறார். சாக போகக்கூடிய அந்த கடைசி நொடி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அருகே அழைத்து எல்லோரும் ஒன்றாக நின்று தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முழங்குங்கள் என்று சொல்கிறார். கீரனூர் முத்து இறக்கப் போகிறார். இறக்கும் அந்த தருவாயிலே தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மருத்துவர்களும் வருகிறார்கள், செவிலியர்கள் வருகிறார்கள், உறவினர்கள் வருகிறார்கள். தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று அனைவரும் கத்துகிறார்கள். தமிழ் வாழ்ந்தது முத்து சத்து போனான். தமிழ் வாழ்ந்தது முத்து சத்து போனான். ஆனால் அந்த இடத்திலே நடந்த அந்த வரலாற்று பின்னணிக்கு பிறகாக இதோ இந்த செல்வத்தை கொண்டு சென்று மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார்கள். மருத்துவமனையிலே உள்ளே இருந்து வெளியே வருவோமா என்று தெரியாது, மாரடைப்பு வீரியம் என்னவென்று தெரியாது, ஆஞ்சியோ எனக்கு ஒத்துக்கொள்ளுமா என்று தெரியாது, உள்ளே போகக்கூடிய நான் வெளியே வருவனா என்று தெரியாது. ஆனால் மாநாடு நடக்க வேண்டும், நான் வந்து எழுந்து விடுவேன் என்று சொன்ன அந்த தமிழ் இன உணர்வு தான் இன்று இவரை இந்த மேடையில் அமர்த்தி இருக்கிறது. இந்த உணர்வு உள்ளவரை 100 ஆளுகள் கடந்து இன்னும் இவர் வாழ்வார் என்பது மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த உணர்வு எப்பொழுதும் உங்களுக்கு இருந்தால், தமிழ் இன உணர்வு உங்கள் ரத்தத்தில் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருந்தால் எந்த அடைப்பும் உங்களை ஒன்றும் செய்துவிடாது. எந்த இரத்த குழாய் அடைப்புகளும் உங்களை ஒன்றும் செய்துவிடாது. ஆரியமும் திராவிடமும் உங்களை ஏதாவது செய்துவிடும். இந்த ஆரியமும் திராவிடமும் ஏதாவது உங்களை செய்துவிடுமா என்று ஒருமுறை நீங்கள் எண்ணி பாருங்கள் உறவுகளே. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உறவுகளே. பெருங்கொடுமை என்ன தெரியுமா? இங்கு எல்லோரும் பெரியாரை குறைத்து பேசினார்கள். எல்லோரும் இங்கு பெரியாரை குறைத்து பேசினார்கள். நான் பெரியாரை இழித்து பேசவில்லையே என்று கவலையோடு அமர்ந்திருந்தேன். பெரியாரை குறைத்து பேசாதீர்கள், பெரியார் இழித்து பேசக்கூடியவர். எங்கள் பெருஞ்சித்தனாரினுடைய மகன் யார் தெரியுமா? பெருஞ்சித்தனார் தமிழ் தேசிய பாவலர், பெரும்புலவர் பெருஞ்சித்தனார். அறம்பாடி ராஜீவ் காந்தியை கொன்றவர். முண்டையின் மகனே என்று அறம்பாடி ராஜீவ் காந்தியை கொன்றவர். என் உடலை 2 கூறாய் பிளந்து நான் இறப்புற நேர்ந்தாலும் என் தமிழை மறவேனோ என்று பாவலேறு பெருஞ்சித்தனார் பாடிய பாடல்கள் 1000 இருக்கிறது. அந்த பாவலேறு பெருஞ்சித்தனார் தான் பாடுகிறார், என் மொழி என் இனம் என் நாடு நாளிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரைத்து சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன், பூட்கையில் ஓரடி தள்ளி நிற்க மாட்டேன் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? என்று தமிழ் மொழி வளர்ச்சி, தனி தமிழ்நாடு அடைதல், இதை தவிர தனக்கு ஒரு தனியான கொள்கை இல்லை என்று பாடிய பாவலேறு பெருஞ்சித்தனாரின் மகன் பொழிலன் இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் உறவுகளே. பாவலேறு பெருஞ்சித்தனாருடைய மகன் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். இதைத்தான் நான் வரும்பொழுது என் நண்பரிடத்திலே சொன்னேன். பெருஞ்சித்தனாரின் மகனார் பெரியாருக்கு பிள்ளையாய் போனார் என்று.
பெருஞ்சித்தனாரின் மகன் பெரியாருக்கு மகனாய் போன கொடுமை தெரியுமா? திராவிடம் என்ற வரலாற்று வகையினம். நல்லா கேட்டுக்கிறங்க. இது கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க இல்ல, மேடையில் இருக்கிற உங்களுக்காக இன்னைக்கு பொழில் சொல்லியிருக்கிறத சொல்றேன். திராவிடம் என்ற வரலாற்று வகையினம் இல்லாமல் ஆரியத்தை வீழ்த்த முடியாது. தமிழ் தேசியத்திற்கு கருத்தியல் வலிமை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் தேசியத்திற்கு கருத்தியல் வலிமை கிடையாது. இந்த கூட்டம்லாம் வெட்டின்னு சொல்றேன். இந்த கூட்டத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை. தமிழ் தேசியம் பேசுறது பொய். என்னடா கொடுமை, என்ன கொடுமை? தெலுங்கு தேசம், தெலுங்கு தேசத்தினுடைய மொழி எது? தெலுங்கு மொழி. மலையாள தேசம், மலையாள தேசத்தினுடைய மொழி எது? மலையாள மொழி. கன்னட தேசியம், கன்னட தேசியத்தினுடைய மொழி எது? கன்னட மொழி. தமிழ் தேசியம், தமிழர்களுடைய மொழி எது? திராவிடம். என்னடா கொடுமை அது? எல்லாத்துக்கும் அவன் அப்பன் பேரை சொல்றேன். எனக்கு மட்டும் இல்லாத ஒரு அப்பனை கையை காட்டுறேன். இதுதான் இன்றைய திராவிடம். இதற்குத்தான் பெரியார் பாடுபட்டார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்வதாக சொன்னார்கள். மாணவர்களின் போராட்டத்தை காலி என்று சொன்னார்கள். போக்கிரிகளின் போராட்டம் என்று சொன்னார்கள். என் நாடு என்று பேசுவோனை ஏற்றுக்கொள்ளாத என்று சொன்னார்கள். ஆரியத்தினுடைய நவீன வடிவமாக திராவிடத்தை கொண்டு வந்தார்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் தமிழ் இந்துக்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கு தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தமிழ் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். இதோ என்னுடைய அருமை சகோதரர் மாலை போட்டு இருக்கிறார். இங்கு வந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய நண்பரிடத்தெல்லாம் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் இந்துக்கள் தானே? உங்களிடத்தில் ராமாயணம் இருக்கிறதா? உங்கள் கைகளிலே ராமாயணம் இருக்கிறதா? உங்கள் வீடுகளிலே மகாபாரத நூல் இருக்கிறதா? யாருக்காவது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வீட்டிலே மகாபாரத நூலோ ராமாயண நூலோ இருந்தால் நீங்கள் கையை உணர்த்துங்கள். யாரிடமும் இல்லை. மகாபாரதம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, ராமாயணம் என்னவென்றால் என்று எங்களுக்கு தெரியாது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இங்கு சைவர்கள் வைணவர்கள் என்று சொல்லக்கூடிய எங்களிடத்திலே ராமாயணமும் கிடையாது, மகாபாரதமும் கிடையாது. ஆனால் தமிழ் இனத்தை மறுக்கக்கூடிய, ஆரிய இனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெரியாரிடத்திலே மகாபாரதமும் ராமாயணமும் எந்த நேரமும் கையிலேயே இருந்தது. பெருமாள் கோவிலிலே ராமாயண சொற்பொழிவு நடந்ததோ இல்லையோ, பெருமாள் கோவிலிலே ராமாயண சொற்பொழிவு நடந்ததோ இல்லையோ, பெருமாள் கோவிலே மகாபாரத சொற்பொழிவு நடந்ததோ இல்லையோ, ஆனால் தினசரி திராவிட கூட்டத்தினுடைய மேடையிலே ராமாயணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி, மகாபாரதத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி தெல்ல தெளிவாக விளக்கி இவர்கள் கருத்துரைத்துக் கொண்டே இருந்தார்கள். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஆரியர்கள் கொண்டு வந்து தரவில்லை. ஆரியர்களுடைய அடி வருடிகளாக அவர்களை கால்களை நக்கிக் கொண்டு தெரிந்த இந்த திராவிட கூட்டங்கள் தான் இந்த தமிழினத்தின் மீது விதித்தது, வஞ்சத்தோடு நம் மீது பரப்பியது என்பதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? உறவுகளை, ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒற்றுமை என்பது தமிழினத்திற்கு ஏன் வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். நேரத்தின் அருமை கருதி சொல்கிறேன் உறவுகளே, ஒற்றுமை என்பது தமிழ் இனத்திற்கு ஏன் வேண்டும்? அது ஒவ்வொரு இனத்திற்கும் வேண்டும். கியூபர்கள் ஒற்றுமையாக நின்றார்கள், அமெரிக்காவை அடுத்து விரட்டினார்கள். வியட்நாமியர்கள் ஒன்றாக நின்றார்கள், ஹோசிமின் தலைமையிலே வியட்நாமியர்கள் ஒன்றாக நின்றார்கள், அமெரிக்காவை அடித்து விரட்டினார்கள். யூதர்கள் ஒன்றாக நின்றார்கள். யூதர்கள் பல்வேறு நாடுகளாக பல்வேறு இடங்களிலே பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒன்றாக ஒருங்கிணைந்து யூத இனத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். யூத இனத்தினுடைய ஒற்றுமையின் அடிப்படையிலே யூதனுக்கான ஒரு நாடு பிறந்தது. அந்த நாடு இஸ்ரேல் என்று சொல்லிக்கொண்டு இன்றளவும் ஆதிக்க சக்தியாக இந்த மண்ணிலே வலம் வருகிறது. யூதனுக்கென்று ஒரு நாடு உருவானது அவர்களின் ஒற்றுமையால், கியூபர்களுக்கென்று ஒரு நாடு உருவானது அவர்களுடைய ஒற்றுமையால், வியட்நாமிற்கு விடுதலை கிடைத்தது அவருடைய ஒற்றுமையால். இதோ அருகிலே இருக்கக்கூடிய இதே மானாமதுரையில் இருந்து, இதே பரம்பக்குடியிலே இருந்து நீங்கள் தரை வழியாக போக வேண்டும் என்று சொன்னால் வெறும் 50 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த இலங்கையிலே. அங்கே என்னுடைய தமிழ் இனம் அடிபட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கே நாங்கள் திரைப்படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம், நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம், நடிகர்களை பார்த்து நாங்கள் கைதட்டி கொண்டிருந்தோம் என்பது கேவலம் இல்லையா? ஒருவன் ஆயுதம் தூக்கி போராடி கொண்டிருக்கிறான், நீயும் ஆயுதம் தூக்கி போராடி என்று சொல்லவில்லை. ஆயுதம் தூக்கி போராடி அவன் அடிபட்டு வரும் பொழுது அவனுக்கு மருத்துவ உதவியாவது இவன் செய்தோமா? எவனோ எங்கோ குஜராத்திலே, அங்கு ஒடிசாவிலே, அங்கு பெங்காலத்திலே ஏதாவது ஒரு நிவாரணம் தேவைப்பட்டால் உடனடியாக தூக்கி கொடுப்பவன் தமிழனாகத்தான் இருக்கிறான். பள்ளிகளிலே நீங்கள் வசூல் செய்கிறீர்களே, காசு பணங்களிலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே எங்கள் மக்களிடத்தில் எல்லாம் நீங்கள் வசூல் செய்து அந்த வசூல்களை எல்லாம் நிவாரணம் என்று அனுப்புகிறீர்களே. இதோ இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழர்களுக்கு மேலாக தமிழர்கள் கொன்றொழிக்கப்படும் பொழுது இங்கே இருந்த தமிழர்கள் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தோம்? யோசித்து பாருங்கள் உறவுகளை. இந்த தமிழினத்தினுடைய ஒற்றுமை ஒரே அணியில் நின்றிருந்தால் இன்று ஈழம் என்ற ஒரு நாடு பிறந்திருக்குமா இல்லையா?
தமிழரசன் என்று வங்கி கொள்ளையில ஈடுபடும் பொழுது தன்னை வசதியாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த வங்கி கொள்ளையில ஈடுபட்டான். தமிழரசன் என்ற அந்த வங்கி கொள்ளையிலே இயக்கத்திற்காக அவன் ஈடுபடும் பொழுது அங்கு சுத்தி நின்று கல்விட்டு எறிந்து கொன்றவர்கள் நம்ம தமிழர்கள் தானே. அந்த தமிழர்கள் என்று அங்கு வங்கி கொள்ளையில ஈடுபட்ட எங்கள் தமிழரசனாருக்கு உறுதுணையாக நின்றிருந்து அந்த இடத்திலே உங்கள் ஒற்றுமையை காண்பித்திருந்தால் இந்த இந்திய ஒன்றியத்திலே இருந்து விடுதலை பெற்று தமிழ்நாடு என்ற ஒரு வல்லரசு நாடு உருவாகி இருக்குமா இல்லையா? தமிழ்நாடு என்ற ஒரு வல்லரசு நாடு உருவாகி இருக்குமா இல்லையா? உறவுகளே, நீங்கள் ஒரே ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. இங்கு சுபவீக்கள் தன்னை திராவிட தலைவர்களாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வாங்கும் விருதுகள் எல்லாம் தகைசார் தமிழர் விருது என்று வாங்கிக் கொள்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் இவர்களை தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு இன்பம் என்று சொன்னால் தங்களை திராவிடர் என்று சொல்கிறார். இன்பத்தையும் துன்பத்தையும் இல்லாத இனத்தின் பெயரால் திணிக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் நேரடியாகவே கேட்கிறேன், திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது இனமா? திராவிடம் என்பது மொழியா? திராவிடம் என்பது இனமா மொழியா? திராவிடம் என்பது நீங்கள் பேசக்கூடிய ஒரு கொச்சையான கொள்கை. நீங்கள் மார்க்சியத்தோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். மார்க்சியம் பேசுபவர்கள் அத்தனை பேரையும், மார்க்சியம் பேசக்கூடிய தமிழ்நாட்டிலே இருப்பவர்களை, மார்க்சியம் பேசக்கூடிய அமெரிக்காவில் இருப்பவர்களை, மார்க்சியம் பேசக்கூடியவர்களை எல்லாம் மார்க்சிய இனம் என்று நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மாவோவியம் பேசக்கூடியவர்களை மாவோவினுடைய இனம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கம்யூனிசம் பேசுபவர்கள் எல்லாம் அந்தந்த இனத்திலே இருந்து பேசுகிறார்கள், அவர்களின் தத்துவத்தை பேசுகிறார்கள் என்று சொல்வதற்காக அந்த இனத்தினுடைய பெயரை அந்த தத்துவத்தின் பெயராக மாற்றிவிட முடியுமா? ஆனால் தமிழர்கள் திராவிடம் பேசுகிறார்கள், அவர்கள் அத்துணை பேரும் திராவிடர்கள் என்று சொல்கிறார். இங்கே சேர சோழ பாண்டியர்களுக்குள் சண்டைகள் வந்ததில்லை. சேர சோழ பாண்டியர்களுக்குள் சண்டைகள் வந்ததால் எங்களுக்குள் பிளவு ஏற்படவில்லை. எப்பொழுது திராவிடம் வந்ததோ அப்பொழுது சண்டை வந்தது. எப்படி தெரியுமா சண்டை வந்தது? சேரனுக்கு வராத சண்டை, பாண்டியனுக்கு வராத சண்டை, சோழனுக்கு வராத சண்டை. நான் தான் சேரன் என்று சண்டை வருகிறது, என் ஜாதி தான் பாண்டியன் என்று சண்டை வருகிறது, என் ஜாதி தான் சோழன் என்று சண்டை வருகிறது. நான் தான் சோழன், நான் தான் சேரன், நான் தான் என்று மூவேந்தர்களையும் என்னுடைய சாதி என்னுடைய சாதி என்னுடைய சாதி என்று சாதிக்குள் சண்டை வருகிறது என்று சொன்னால் இதை திராவிடம் தெளிவாக திட்டமிட்டு பரப்புகிறது. நேரத்தின் அருமை கருதி சொல்கிறேன் உறவுகளே, நேரம் இல்லாத காரணத்தினால் சொல்கிறேன். ஆரியம் நம்முடைய நேரடி பகை, திராவிடம் நம் கூட இருந்து குளிபறிக்கும் பகை. இந்த இரண்டும் தமிழர்களுக்கு நேர் எதிரானது. இவர்கள் இருவரையும் ஒழிக்காமல் தமிழர் இனம் விடுதலை பெறாது. இவர்கள் இருவரையும் ஒழிக்காமல் தமிழர் இனம் விடுதலை பெறாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்திய வர்க்கத்தினுடைய அதிகாரத்தின் காரணமாக RSS என்ற காவி கூட்டம் தெரிகிறது. இந்திய இனத்தினுடைய அதிகார, இந்திய தேசியத்தினுடைய அதிகார வர்க்கமாக காவி கூட்டம் தெரிகிறது. திராவிட அதிகார வர்க்கத்தினுடைய திராவிட ஆட்சியாளர்களுடைய அதிகார கூட்டமாக இந்த காக்கிகள் தெரிகிறது. காக்கிகள் ஆனாலும் சரி, காவிகள் ஆனாலும் சரி, நீங்கள் இருவரையும் நேர் எதிராக நின்று சந்திக்க தயாரானால் தமிழர்கள் ஒற்றுமை இந்த மண்ணிலே நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இதோ இந்த மண்ணிலே இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறாரே, 55 வயதிலே தமிழ் தேசியம் பேசுகிறார். இவர் இதற்கு முன்பாக இருந்த அமைப்புகள் தெரியுமா? இதோ பொலிலன் என்று சொன்னேனே, அந்த பொலிலன் இருந்த அமைப்பில் இருந்தவர் தான் அவர். பொலிலன் பேசுவது பொய் என்று தெரிந்து வெளியே வந்தார். பொலிலன் பேசுவது பொய் என்று தெரிந்து வெளியே வந்தார். தமிழர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து வெளியே வந்தார். நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்பதை உணர்ந்து வெளியே வந்தார். நாங்கள் இந்தியர்கள் அல்ல திராவிடர்கள் என்று வெளியே வந்தார். 55 வயதிலே, இந்த வயதிலும் உங்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிறார். 60 போராடுவார், 70 போராடுவார், 80 போராடுவார். நாங்களும் அவரோடு நின்று களமாடுவோம். தமிழர் விடுதலை பெறும் வரை இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறமாட்டோம், எங்கள் மூச்சுக்களை நிறுத்திக் கொள்ள மாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு, சினம்கொள் தமிழா சினம்கொள், சினம்கொள் இனம் சத்த பிணம். நன்றி.